إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷஅனு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அல்லாஹுவை எவ்வாறு அஞ்சி நடந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு அஞ்சி நடந்து கொள்ளுமாறும், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று ஒவ்வொரு மூமினையும் அழைத்து அல்லாஹ் செய்கிற உபதேசத்தை உங்களுக்கும் எனக்கும் ஞாபகமூட்டி புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷஅனு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகுக்கு நம்மளை அனுப்பியதற்கு பின்னால் இந்த உலகத்தில் நாம் வாழும் வாழ்வில் முறையை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இறை தூதர்களும் இறை தூதர்களுக்கு வேதங்களையும் அல்லாஹ் அனுப்பினார். அந்த வாழ்வியல் முறையை சரியான முறையில் நடத்தி செல்வதற்கு உபகரணமாக அல்லாஹ் செல்வத்தை நமக்கு ஆக்கியிருக்கிறான். செல்வம் என்பது அடைந்து கொள்ள வழிகளில் இரண்டு வழியை பிரதானமாக அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒன்று வியாபாரம், இன்னொன்று விவசாயம். இந்த இரண்டும் முஸ்லிம்களுக்கு அல்லது உலக மக்கள் அனைவர்களுக்குமே வாழ்வாதார செல்வங்களை பெருக்கிக் கொள்கிற வழியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இதில் இந்த இரண்டு வழிகளையும் யார் செல்வங்களை ஈட்டிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை ஹயாத்தன் தய்யிபா, ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைத்து கொடுப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதியும் கொடுக்கிறான். அந்த அடிப்படையில் தான் செல்வம் நமக்கு ஹலாலாகவும் ஆகும். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நன்மக்களே, லா தஅகுலு அம்பாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுடைய செல்வங்களை உங்களுக்கு மத்தியில் அநியாயமாக சாப்பிடாதீர்கள். இல்லா அன் தகூன திஜாரத்தன், நீங்கள் வியாபாரத்தின் மூலமாக ஈட்டிக் கொள்ளுகிற செல்வத்தை தவிர, வதராதி மின்கும், உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்கிற தர்மங்களை தவிர என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் மூன்றாவது ஒரு வழியை இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறான். செல்வத்தில் நாம் வியாபாரம் செய்தும் அடைந்து கொள்ளலாம், விவசாயங்களை செய்தும் அடைந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் சில நேரங்களில் நாம் அன்பளிப்புகளாக அல்லது சதக்காக்களாகவும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த சதக்கா என்பதை அல்லாஹ் பிறர் மூலமாக இருந்து நமக்கு வருவதை ஹலாலாக்கியதோடு சேர்த்து அதை வலியுறுத்தவும் செய்கிறான். இந்த சதக்கா பொருள்களை ஈட்டி கொண்டிருந்த மனித சமூகத்தில்
எப்பொழுது யூதர்களுக்கு நபிமார்கள் நின்று போனார்களோ அல்லது நபிமார்களுடைய தீனிலிருந்து அவர்கள் பிறழ்ந்து பிற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற பொழுது அந்த சதக்காவில் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு நோய் தான் வட்டி. வட்டி சதக்காவையே அவர்கள் வியாபாரமாக மாற்றினார்கள். வியாபாரம் என்பது ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளுக்கான மதிப்பையும் அதை விட கொஞ்சம் அதிகமாக நமக்கு லாபத்தையும் ஈட்டிக் கொள்வது. அதே போல சதக்கா செய்வது என்பது தர்மத்தை நீங்கள் எதிர்பார்க்காமல் கொடுங்கள் என்று சொன்னார். எதிர்பார்க்காம கொடுக்கறதுல சிரமம் இருந்ததனால் அதுக்கு ஒரு வழியாகத்தான் அல்லாஹ் சொன்னா, நீங்க கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால அளவையோ ஒரு குறிப்பிட்ட நாட்களையோ சொல்லி அதற்கு பின்னால் நான் திருப்பி இதை உம்மிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதை கடனாக கொஞ்சம் அனுமதி கொடுத்தான் அல்லாஹ். அந்த அடிப்படையில் தான் கடனே வருகிறது. நமக்கு ஒருத்தர் நிர்பந்தத்தில் நமக்கு தேவைக்காக வேண்டி ஒருத்தர் கேட்கிறோம் என்றால் அவர் அதை கொடுப்பதற்கு வசதி இருந்து அதை கொடுக்கக்கூடிய மனம் தாராளமாக இருந்து அல்லாஹ் ஒருவேளை அவருக்கு அருள் புரிந்து இந்த பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு தர்மமாக கொடுப்பதும் ஒண்ணு. இல்ல எனக்கு கொடுக்க இயலாது என்று இருக்கு, ஆனா என் தேவைக்கும் இருக்கிறது, இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், அதனால அந்த நாளுக்குள்ள எனக்கு இதை கொடுத்துருங்க என்று அவர் மனமும் வந்து எடுத்து கொடுத்து அந்த கால அளவை நம்ம சரியான முறையில் நிர்ணயித்து கொண்டால் இதுக்கு பேரு கடன். இந்த கடனை தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பெரிய சூரா பக்கரா, அந்த பெரிய சூறாவை எத்தனை வசனங்கள் என்றால் 286 வசனங்களே அல்லாஹ் அருளியிருக்கிறான். அதை 30 என்ற பாகங்களாக பிரித்திருக்கிறார்கள், 2 ஜுஸாக. அந்த சூறாவிலேயே பெரிய வசனம் இந்த கடனை பற்றி தான். கடன் கொடுப்பவர் எப்படி நடக்கணும், கடன் வாங்குபவர் எப்படி நடக்கணும், கடனுக்கு எழுது முறைகளுக்கென்று தனி கலை இருக்கிறது, அப்படி எழுதுபவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கடனுக்கு சாட்சியாக வருபவர்கள் ஆணாக இருந்தால் எத்தனை பேர், பெண்ணாக இருந்தால் எத்தனை பேர், கடனை ஒருவேளை வீட்டுல இருந்து ஊர்லயே இருந்து கொண்டு அங்கு அமர உட்கார்ந்து கடன் வாங்குபவரும் கடன் கொடுப்பவரும் பேண வேண்டிய முறைகள், ஒருவேளை பயணத்தில் இருந்து நிர்பந்தமான நிலையில் அங்கிருந்து கடன் பெறக்கூடியவராக இருந்தால் அவர் பேண வேண்டிய ஒழுங்குமுறை என்று ஒரு பெரிய ஷரத்துகளை போட்டு கிட்டத்தட்ட பேங்கின் அமைப்பெல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு கடனுடைய அந்த அத்தனை சட்ட திட்டங்களையும் நபி திருமறை குர்ஆனுடைய 282வது 283 ஆகிய 2 வசனங்களிலும் அல்லாஹ் பாடமாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். இந்த கடன் முறையில நம்ம ஃபர்ஸ்ட் கொடுப்பவர்களை பத்தி பார்க்க போறதில்லை, வாங்குபவர்கள்னா ரொம்ப பேணிக்கையோடு இருக்க வேண்டிய சட்டதிட்டங்கள். ஏனென்றால் கடன் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி அது வருது, ஏதோ நம்ம உழைக்காம வியாபாரம் பண்ணாம ஈஸியா ஒருத்தர் கேட்டு நம்ம வாய் திறமையால வாங்கிட்டோம் என்று பொதுபோக்காக போகிற ஒரு செயல் அல்ல. மாறாக அதுல ரொம்ப பேணிக்கையோடு இயன்ற அளவு கடனிலிருந்து நம்ம கடனே வாங்காத அளவுக்கு நம்மளை தற்காத்துக் கொள்வதுதான் சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளில் ஓதப்பட்ட துஆக்களில் பெரிய துஆ என்ன என்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மகரம், இறைவா பாவங்களை விட்டும் கடனை விட்டும் உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே கேட்டார்கள். அத்தைஹியாத் முடிஞ்ச உடனே அத்தைஹியாத் ஓதிட்டு ஸலவாத் ஓதிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம கேட்கிற துஆ இந்த துஆ தான். இங்க அந்த துஆவையே மறக்கடிச்சுட்டாங்களே, அப்படி ஒரு துஆ இல்ல. நம்ம அப்படி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில மீண்டும் 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 கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், பாவங்களை விட்டு ஓகே, அது ஏன் கடனை விட்டு நீங்க பாதுகாப்பு தர்றீங்க அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை பொய்யனாகவும் வாக்கு மீறுபவனாகவும் அது மாற்றும். கடன் இருக்கிறதே சாதாரணமா நம்மளை வச்சுறாரு, நம்முடைய எல்லா அமல்களையும் அதை வேற மாதிரி மக்கள் பார்ப்பதற்கு காரணமாக அமைஞ்சிடும். இவர் தொழுவாருங்க, நோன்பு பாருங்க, எல்லாம் செய்வாரு, ஆனா வார்த்தையில சுத்தமே இருக்காது. ஒரு தடவை இதை வாங்கிட்டாருன்னா
அதை திருப்பி கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசே வராது. அமானிதம் போயிடும், நம்பிக்கை போயிடும், நம்ம மேல இருந்த நம்பிக்கையே போயிடும். போச்சுனாட மட்டும் இல்ல, நம்ம தொழுகையெல்லாம் அவர் கேள்வி பேச ஆரம்பிச்சிருவார்கள். நாம தொழுகிற வைக்கிற நோன்புகளை எல்லாம் கேள்வி பேசுவார்கள். குரான் ஓதுவதெல்லாம் கேளுகின்றதுக்காக நல்லா ஓதுவாருங்க. அவருக்கு என்ன, குரான் ஓதுவாரு, தொழுவாரு, அவர் நீ என்னென்ன அமல் இருக்கு எல்லாம் செய்வார். பார்க்க ஒரு மாதிரியா இருப்பாரு. ஆனா ஒரு 100 ரூபாயை கொடுத்து பாருங்களேன், திருப்பி அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கிடுவீங்க? முடியவே முடியாது. இன்னைக்கு நாளைக்கு என்று இழுத்தடிச்சு கடைசி வரைக்கும் அவர் நம்மளை கவுத்திடுவார். கடைசியில ஏண்டா கேட்கிறோம் என்ற மனநிலைக்கு நம்மளை ஆக்கிடுவாரு. அப்படி பேசுபவர்களாக நம்மளை பார்த்து பேசக்கூடிய நிலைக்கு நாம் ஆளாயிடக்கூடாது. ஏன்? அது ஃபர்ஸ்ட் அமானிதத்தை தூக்கிடும், இரண்டாவது பொய்யராகிடும். அவர் நம்ம செய்கிற எல்லா 100 உண்மை சொல்லியிருப்போம், ஆனா கடன் விஷயத்துல வாங்கிட்டு அதை ஒரு தடவை மீறிட்டேன்னு வைங்க, அது வரைக்கும் சம்பாதித்து வைத்திருந்த அத்தனை நற்பெயர்களும் அடியோடு தரமட்டமாயிரும். இவரை போடுங்க நீங்க அவர் குரான் நல்லா ஓதுவாருங்க, நல்ல சட்டத்தில் மார்க் அறிஞ்சவருங்க, உலகத்துல அவரை மாதிரி ஞானமான பார்க்க முடியாதுங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தாலும் நீங்க வேற அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நமக்கு அப்படியே எது போச்சா, எல்லா உண்மைகளும் பொய்யாக ஒரே செயல மாத்துறது கடன். அந்த அளவுக்கு கடனுடைய மோசமான நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். அதனால கடனிலிருந்து முடிஞ்ச அளவு வாங்காம தவிர்ந்து கொள்வது நல்லது. ஆனால் சில நேரம் வாங்கத்தான் சூழ்நிலை உருவாக்குவான் அல்லாஹ். ஏனென்றால் கடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியிருக்கிறார்கள், சஹாபாக்களும் வாங்கியிருக்கிறார்கள். எல்லா நிலையிலையும் ஒன்று போல அல்லாஹ் செல்வத்தை கொடுக்க மாட்டான். சில வேளை அதை அடைகிற வழியையும் ஏற்படுத்துவான். அப்படி கடன் வாங்கினா அதுல முக்கியமாக யூதர்கள் ஏற்படுத்தி இருக்கிற வட்டியை அதில் கலக்க விடாமல் தவிர்ந்து கொள்கிற முதல் எச்சரிக்கையாக இருக்கும். கேட்டு பார்க்கிறோம், ஓடுகிறோம், எங்கெங்கே ஓடுற நிர்பந்தத்துல கிடைக்கவே இல்லை. வேற என்ன செய்யறது? உலகம் முழுவதும் வட்டியை பரப்பி இருக்கிறான். யாருமே வட்டியிலிருந்து மீள முடியாத அளவுக்கு வட்டிகளை ஒட்டுமொத்த சின்னதிலிருந்து பெண்ணம்பெரிய வட்டிகள் வரைக்கும் பல்கி பெருகி அதை ஹலாலாகவே உலகத்துக்கு ஆக்கியிருக்கிறார் யூதன். அதிலும் குறிப்பாக வியாபாரம் செய்பவர்களுக்கு வேறு வழியே இல்லாத அளவுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் இருந்தா தான் நீங்க பெரிய வியாபாரமே பண்ண முடியும். நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ண நினைக்கிறீங்க, வெளிநாடுகளில் போய் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் தான். ஆனா நீங்க போய் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணலான்னு போனா ஃபர்ஸ்ட் வேலை அவன் சொல்றது பேங்க்ல அக்கௌண்ட் திறங்க பாய் அப்படின்னு சொல்லுவான். ஏன்? அதன் மூலமா தான் உங்க டிரான்சாக்சன் நடக்கணும். அவங்களுடைய பண கம்பெனிக்கும் உங்க பொருளுக்கு கம்பெனில இருந்து வருவதற்கு பேங்க் மூலமா தான் போகணும். இப்படி ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி உலகம் முழுவதும் இதே நிலைக்குத்தான் வைத்திருக்கிறார்கள். இதுல சிக்கி கொண்டு தவிப்பது, மற்றவர்கள் எல்லாம் அதை ஹலாலாக அனுபவிக்கிறார்கள், அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனா மூமின்களாகிய நமக்கு அதுல இருந்து எப்படி மீளுவது ஃபர்ஸ்ட் நாம புரிஞ்சுக்கிறணும். அப்படித்தான் இந்த உலகத்தினுடைய நிர்பந்தம் இருக்கிறது. அந்த நிர்பந்தத்திலிருந்து மீள்வதற்கு ஃபர்ஸ்ட் மனதை தயார்படுத்துங்கள். இதிலிருந்து மீள்வதற்குரிய வழியை இறைவா ஏற்படுத்தி என்று அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அதுக்காக நம்ம சூப்பர் மார்க்கெட்டை வைக்காம இருக்க முடியுமா? அல்லது வேற பெரிய பெரிய பிசினஸ் பண்ணாம இருக்க முடியுமா? எல்லாம் பண்ணலாம், பண்ணணும். பண்ணாதான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை ரன்னிங் ஆகும். ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டோம், நாங்க அப்படியே ஒதுங்கி போயிருவோம். ஒதுங்கவும் முடியாது, ஒதுங்குற இடத்துல இல்ல உலகம். இப்ப அப்படி செய்கிற போது என்ன செய்யணும் என்றால் நம்ம ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ளணும், வட்டியிலிருந்து நம்மளை மீள விடாமல் சிக்க வைப்பதற்கு நீங்க சூப்பர் மார்க்கெட் நடத்தி பாருங்க, அல்லது வேறு ஒரு பெரிய கடையை நடத்தி பாருங்க, எந்த வியாபாரத்தை நடத்தி பாருங்க. நீங்க கடன்ல இருந்து மீண்டணும் என்று எண்ணி கஷ்டப்பட்டு அவன் கொடுத்த கிரெடிட்டை முழுமையாக நீங்க அடைச்சு முடிச்சு வீட்டுல அல்ஹம்துலில்லாஹ்னு உட்கார்ந்தா அன்னைக்கு சாயந்தரமே அதை விட ட்ரிபிள் மடங்கு கடனுக்கு கொண்டு வந்து பொருளை இறக்குவான். ஏத்துக்கிறா இது அப்படின்னா நீங்க தான் நல்லா ரன்னிங் பண்றீங்களே பாய், உங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் இருக்கு பாய், பாராட்டுகள் இருக்கு பாய், மெடல்கள் இருக்கு பாய் அப்படின்னு ஒரு பெரிய மாயையில கொண்டு போய் சிக்க வச்சு இறக்குவான்.
ஆனா நமக்கு என்ன தெரியுமா, நாம ஃபர்ஸ்ட் வட்ட சக்சஸ் பண்ணிட்டோம்ல, ரெண்டாவது வட்ட சக்சஸ் பண்ணிடலாம், ரெண்டாவது வட்ட சக்சஸ் பண்ணலாம்னு ஒரு நம்பிக்கையை நமக்குள்ளே ஏற்படுத்திடுவோம். என்ன இவ்வளவுதானே அலிமானம் பாய், 3 லட்சம் ரூபாய்க்கு முடிச்சனா 6 லட்சம் ரூபாய்க்கு முடிச்சு காட்டுறோம் பாருங்க, நம்மனால ஓடிச்சுன்னு. அதுக்கடுத்து 6 லட்சம் ரூபாய்க்கு நீங்க முடிச்சு கடன்ல இருந்து அப்படி மீண்டு வந்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய்க்கு இறக்கிடுவோம். முடியும் பாய் உங்களாலன்னுவான். நமக்கும் அந்த அந்த தூண்டில போட்ட மீனுக்கு போட்ட தூண்டில் மாதிரி நம்மளும் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிடலாம்னு ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனால் அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. அல்லாஹ் வட்டியை அழித்தே தீருவான், வட்டியில சதக்காவலை வளர்ப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. வட்டி நம்மளை இழுத்துக்கிட்டே போகும், ஒரு இடத்துல வட்டி கடன் முழுமையாக முடித்து வைக்கப்படும். அப்படி முடிச்சு வைக்கிற நேரத்தில் பெரிய கடனாளியாக உட்கார்ந்து இருப்போம். அதுக்கடுத்து நம்மளை ஏறெடுத்து பார்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார். 2 வழியும் அடைச்சிருவான். நம்மளை மீட்கக்கூடிய வழியையும் அல்ல அடைச்சிருவான். அந்த வட்டியின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் பாதிப்பான நஷ்டவாதி என்ற பெரும் நஷ்டவாதியாக உட்கார்ந்து இருப்போம். வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இருக்காது, பள்ளிவாசலுக்கு எங்க போனாலும் இருக்காது. ஏன்? நடுத்தருவில் கொண்டு வந்து நிப்பாட்டிருப்பான். அதனுடைய பாதிப்பு நிறைய பேரை பார்க்கிறோம். எல்லாம் பண்ணிட்டு கடைசியில கடை லீஸுக்கு வந்துருச்சு பாய், அது வீடு லீஸுக்கு வந்துருச்சு பாய், இடங்கள் லீஸுக்கு வந்துருச்சு பாய், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏதாவது செய்யுங்க, எப்படியாவது அதுல இருந்து மீண்டும் எங்கெங்க ஓடி பார்ப்போம். எல்லா வழியும் அல்லாடப்பான். ஏன் தெரியுமா? நம்ம நம்பி இருக்கிற ரப்பு சொல்றான், அதுல நான் அழிச்சே தீர்வேன். அது அழிமானத்துக்குரிய பொருள்கள், அழிச்சே தீர்வேன் என்கிறான். அழிச்சது எவனோ ஒருத்தர் கொடுத்து உசுப்பேத்தி விட்டான். இப்ப அழிந்து போய் நிற்கிறது நாம். இந்த நிலையில சிக்கி இருக்கிற மக்களுக்கு தான் நமக்கு பெரிய கவலை. வழியே தெரியாமல் வெளி பிதுங்கி இருக்கிறார்கள். இந்த மாதிரி எனக்கு ஒரு 15-18 வருஷத்துக்கு முன்னால் நான் ஓதி முடிச்சுட்டு அப்பதான் வெளியில வந்திருக்கேன். ஒரு சகோதரர் ஓடி வந்தார். எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய சூழல், அந்த 2 நாள் இருப்பாங்கல்ல, இவருக்கு பேங்க்ல வாங்கின கடன் அந்த தீவு கட்ட முடியாப்புல போன விவசாயி. அவர் எல்லாம் நஷ்டத்தின் உச்சத்துக்கு வந்துட்டாரு. கடைசியில் அவன் பேங்க்காரன் நோட்டீஸ் அனுப்பிட்டான், நாளைக்குள்ள நீங்க பணம் கட்டலாட்டி உங்களுடைய வீடு, உங்களுடைய தோட்டம், உங்களுடைய டிராக்டர் எல்லாமே ஜப்தி செய்யப்படும், எல்லாமே முடித்து வைக்கப்படும், இதுல எந்த மன்னிப்பும் உங்களுக்கு கிடையாது. நோட்டீஸும் கொண்டு வந்து வீட்டுல எல்லாம் ஒட்டி விட்டு போயிட்டான். எல்லா இடத்துல ஒட்டி விட்டு போயிட்டான். ஓடுறாரு ஓடி இருக்காரு, அங்க இங்கன்னு ஓடினவர் தவி. அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பார்த்து ஊரே மெச்சும். ஏன்னா 2-3 டிராக்டர் வீட்டுல நிற்கும், பெரிய வீடு, நிறைய தோட்டம் துறவுகள் எல்லாம், அப்படி நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவருக்கு விடிஞ்சா காணாம போயிரும் எல்லாமே. புள்ள குட்டிகளை கூப்பிட்டுட்டு தெருவுக்கு வரணும். இந்த நிலையில இருக்காரு. எங்கெங்கே ஓடி பார்க்கிறாரு, கிடைக்கவே. கடைசியில கண்ணீர் மழுக, அவர் பார்த்தா நாங்களாம் அப்படி ஒதுங்கி நிற்கிற இடத்துல இருந்தவர் கண்ணீர் மழுக வந்து, நான் தொழு வச்சுட்டு உட்காந்துருக்க வந்து கேட்கிறாரு, என்ன செய்யலாம், இப்படி ஆகி போச்சு, என்னங்க இவ்வளவுதான் பேங்க்ல வட்டி, அந்த டிராக்டருக்கு 2 லோன் வாங்கியிருந்தேன், விவசாய கடன் இவ்வளவு வாங்கியிருந்தேன், அது வாங்கியிருந்தேன், இது வாங்கியிருந்தேன், இப்ப எல்லாம் தீவு கட்டாம மூழ்கி போய் முச்சந்தில வந்து நிக்கிறேன், என்ன செய்ய? எங்கேயாவது போய் மக்கள்கிட்ட யார்ட்டாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க, எல்லா வழியும் அடைக்கப்பட்டுச்சு, முடிஞ்சு போச்சு. அவரு இஸ்லாத்துக்கு வந்தவர். என்ன நிலைமை பாருங்க அவருக்கு. விடிஞ்சா 2மே ஒண்ணு, அவருடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதார பிரச்சனையிலும் மக்கள் கேலி கிண்டலுக்கு நக்கல் நையாண்டிக்கு பாதிப்பற்றவராக போயிடுவார். 2வது அவருடைய ஏற்றிருக்க கொள்கையும், நீ இஸ்லாத்துக்கு போனதுனாலதான் இவ்வளவு பெரிய நஷ்டம் என்று பேசப்படும். இந்த நிலையில தான் அல்லாஹ் எனக்கு அப்போ ஒண்ணு போட்டான். ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிட்டா முதல் விஷயமே இஸ்லாத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதுதான். கடன் வாங்கிட்டீங்க முன்னாடி, அது வட்டிக்கு வாங்கிட்டேன் என்பதை அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளுங்க. நான் பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சு என் மீது கிருபை காட்டாவிட்டால் நான் நஷ்டவாளிகளில் ஒருவனாகிறேன் என்பதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுத்தது. எல்லா நபிமார்களுக்கும் கடைசியாக சொல்லி கொடுக்கப்பட்டது அதுதான். பாவத்தை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதுதான் பரீட்சை, முதல் பரீட்சை. ஒத்துக்குங்க அல்லாட்ட.
அவன்கிட்ட இவன்ட்டெல்லாம் போய் ஒத்துக்கிற, யார்கிட்டே போய் ஒத்துக்கிறீங்களா? தூக்கி போட்டுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்கள், இறைவா நான் வட்டி பாவம் என்று தெரிஞ்சோ தெரியாமலோ விழுந்து விட்டேன், அந்த பாவத்திலிருந்து என்னை காப்பாற்று, இனிமேல் நான் வட்டி வாங்க மாட்டேன்னு உறுதிக்கு போங்க. இந்த உறுதியிலிருந்து நீங்க நிக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வழியில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய பெரிய அருள். அவர் சொல்லுகிறார், மறுநாள் ஒரு லுகர் டைத்தம் செஞ்சார், சொன்னார், பயங்கர சந்தோஷம். அவர் என்ன தெரியுமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி மாதிரி அன்னைக்கு வேற கட்சி ஆட்சி ஆண்டிருந்தது, அந்த கட்சி நீங்க இந்த கட்சி ஆட்சிக்கு வருது. வந்த உடனே அவர் நீண்ட நெடிய காலம், இவங்க அப்பா நீண்ட நெடிய காலம் அவருக்கு ஆட்சி கிடைக்காம பரிதவிச்சுட்டு இருந்தவர். அவர் நிறைய வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதுல ஒரு வாக்குறுதி, விவசாய கடன்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். அவர் போட்ட முதல் கையெழுத்து 10 மணிக்கு உட்கார்ந்து அரசவையில் போட்ட முதல் கையெழுத்தை செஞ்சோர் கட்ட கோட்டையா, அந்த கோட்டையில போட்ட முதல் கையெழுத்தே என் கடன் முதல் கொண்டு எல்லா விவசாயிகளுடைய கடன் ரத்து செய்யப்பட்டது. இப்பயும் நீங்க அவனை நம்பாதீங்க, அல்லாஹ்வை நம்புங்க. அல்லாஹ் உங்களுக்கு யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு போக்குமிடத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அதுக்கு அடுத்த வசனத்தை யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் உதவி செய்வான். எவர்கள் அல்லாஹ்வை ஃபர்ஸ்ட் பயப்படுது. நீங்க மக்கள்கிட்ட போய் என்னதான் நீங்கள் கெஞ்சி கதறினாலும் நலிவடைந்தவர்களை வீழ்ந்தவர்களை இந்த உலகம் ஏறெடுத்து பார்க்காது அல்லாஹ்வை தவிர. கடன்ல இருந்து நம்ம பெற வேண்டிய முதல் பாடம், கடன் வாங்கும் போது எச்சரிக்கையாக இருங்கள், வட்டியை முடிந்த அளவு தவிருங்கள். வேறு வழி இல்லையா, நெருடோலையோ இருங்க. வட்டியில இருக்கிறோம் யா அல்லாஹ், இதுல இருந்து மீண்டு நான் ஒரு பெரிய பாவத்தில் விழுந்து என்னால மீள மாட்டாமல் தவிக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்துல முறையிடுங்கள். அல்லாஹ் அதிலிருந்து மீள்வதற்குரிய ஒரு வழியை ஏற்படுத்துவான். ஒருவேளை அதுல நஷ்டம் அடைஞ்சிருக்கீங்கன்னா அரியாபுரத்திலிருந்து உதவி செய்வான். இல்ல எனக்கு அந்த நெருடலே இல்லை என்றால் வட்டி மூழ்கி சாப்பிட்டு விடும். மறுமையில் எவ்வளவு பெரிய தொழிலாளியாக இருந்தாலும் கடன் முடிகிற வரைக்கும் அல்லாஹ் தீர்ப்பு வழங்கவே மாட்டான், ஷஹீதுகளுக்கு முதல் கொண்டு. ஷஹீதுடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், இல்லா தைன், கடனை தவிர. கடன் வாங்கினா அதற்குரிய தீர்ப்பு யார்கிட்ட வாங்கினாரோ அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிப்பை எழுதவே மாட்டான் என்பதை உணர்ந்து கடன் என்ற பெரும் பாவ சுமையிலிருந்து மக்கள் மேலும் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கள். நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் ஊர் மக்களையும் முஸ்லிம் சமுதாயத்தையும் இந்த கடனிலிருந்தே மீட்பானாக, குறிப்பாக வட்டி என்ற கடனிலிருந்து முழுமையாக மீட்டெடுப்பானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, வட்டியிலிருந்து மீள்கிற அந்த துவாவை மனப்பாடம் பண்ணணும். நம்ம அல்லாஹ் தான் மீட்க முடியும், வேற யாரும் மீட்க முடியாது. அது கடனிலிருந்து மீள்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மஅரம். 4 வார்த்தை தான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. மினல் மஅஸமி வல் மஅரம். மினல் மஅஸமினா பாவங்களை விட்டும், வல் மஅரமி கடன்களை விட்டும் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். அந்த துஆவை மீண்டும் மீண்டும் நாம் அல்லாஹ்விடத்துல கேட்போம். அல்லாஹ் அனைத்து மக்களையும் கடலிலிருந்து மீட்க போதுமானவன். வாஹிர் தவானா.